வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க வீடியோ தொகுப்பு என்னன்னா, ராஜராஜேஸ்வரி எந்திரம். சர்வ சக்தி ராஜராஜேஸ்வரி எந்திரம். இந்த எந்திரத்த பொறுத்தவரைக்கும், நம்பளா யாருக்கும் தனிப்பட்ட நபருக்கு குடுக்குறது கிடையாது. ஆனா, கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சவங்க, எனக்கு இந்த எந்திரம் தான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த எந்திரத்தோட மகிமை தெரிஞ்சிருக்கு. அப்படி என்ன மகிமை அப்படின்னா, நீங்க ஆசைப்படுறது அனைத்துமே குடுக்கும். உங்க காலடி ஒரு வீட்ல பட்டிருக்கு அப்படின்னா, அந்த வீட்ல ஒரு துஷ்ட சக்தி இருந்தா விலகி ஓடும். உங்க வீட்லயே நீங்க இந்த எந்திரத்த வச்சு வழிபடும்போது, குலதெய்வத்தோட அனுக்கிரகங்கள் முழுசா கிடைக்கும். அது மட்டும் கிடையாது. இப்ப நீங்க வீட்ல ஒரு 4, 5 இஷ்ட தெய்வத்த நீங்க வணங்குவீங்க. சில நண்பர்கள் வாராகி வணங்குவாங்க, முருகன், மாரியம்மன், ஏகப்பட்ட இஷ்ட தெய்வங்கள் வணங்குவாங்க. இந்த எந்திரத்த கொண்டு நீங்க எந்த தெய்வத்த அழைச்சீங்கனாலும், அடுத்த கணமே வந்து உங்களுக்கோட அந்த சிம்ப்டம்ஸ் தெரியும். என்னோட அனுபவத்துல சொல்றேன். இந்த எந்திரத்த நான் சில நண்பர்களுக்கு நான் குடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து இந்த காமாட்சி அந்த தெய்வம். சரிங்களா? ஆனா இவரு 18ஆம் படி கருப்பர வந்து இஷ்ட தெய்வமா வணங்குவாரு. இந்த எந்திரத்த குடுத்து, அதுக்கான பூஜிக்கிற மந்திரமும் நான் அந்த நண்பருக்கு குடுத்தேன். அவரு வந்து தினந்தோறும் அந்த மந்திரத்த சொல்லி, அவரோட இஷ்ட தெய்வமான கருப்பர வணங்கி வந்துட்டுருக்காரு. ஒரு வீட்ல வந்து அவரு எப்போதும் காலைல பிரம்ம முகூர்த்தத்துல தெய்வத்த வழிபடுறவரு. ஒரு 5 மணி, ஒரு 5:30 போல வீடே ஒரு ஜவ்வாது கலந்த, அந்த சந்தனம் கலந்த வாசம் நல்லா அடிச்சிருக்காம். அவருக்கு மட்டும் கிடையாது. அவங்க ஒரு கூட்டு குடும்பமா வாழ்றவங்க. ஒரு வீட்ல எப்படியும் ஒரு 15, 20 பேர் இருப்பாங்க. அந்த வீட்ல இருக்க அனைவருக்குமே காலைல எந்திரிச்ச உடனே அந்த அந்த ஜவ்வாது அந்த மாரி ஸ்மெல் வந்திருக்கு. நான் எதனால இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, நீங்க எந்த தெய்வத்த கூப்பிட்டாலுமே அடுத்த கணம் வந்து அங்க நிக்கும். அது மட்டும் கிடையாது. உங்க முன்னோர்களோட ஆசி வெகு சீக்கிரம் கிட்டும். சுவடில ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, உங்க முன்னோர்கள் ஒரு தீய எண்ணம் கொண்டு, கர்மாக்கள் அதிகமா இருந்து, ஒரு தெய்வீக நிலை அடையாம இறந்திருந்தாங்கன்னா, உங்களோட முன்னோர்கள் ஆன்மாவும் இந்த எந்திரத்துக்கிட்ட விடாது. சரிங்களா? உங்க முன்னோர்கள் ஒரு தெய்வீகமா இருந்து மோட்சம் பெற்றிருந்தாங்கன்னா, உங்க முன்னோர்களோட அனுகிரகங்கள் கிடைக்கும். ஒருத்தனுக்கு வந்து குலதெய்வமும், முன்னோர்களும் பக்கபலமா இருந்துட்டாங்கன்னா, மாந்திரீகம், தாந்திரிகம் எதாலயுமே அவனுக்கு வீழ்த்த முடியாது. சரிங்களா? குலதெய்வம் வந்து சிம்ம சொப்பனமா உங்களுக்கு காவ காக்கும்பா. சரிங்களா? 8 திக்குலயும் உங்க குலதெய்வம் உங்களுக்கு காவ காக்கும். இந்த எந்திரத்த தினந்தோறும் நீங்க பூஜிக்கும்போது, பக்கத்துல எந்த தெய்வமாக இருக்கட்டும், நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேண்டும் அப்படின்னா, இந்த மந்திரத்த 3 முறை சொல்லிட்டு, பக்கத்துல இருக்கிற தெய்வத்த அழைச்சீங்கன்னா, அடுத்த கணமே வந்து உங்களை காபந்து குடுக்கும். சரிங்களா? இதெல்லாம் அனுபவ முறை. நான் சொல்றது வந்து 100க்கு 100 உண்ம. ஏன்னா, நானா இந்த எந்திரத்த யாருக்கும் குடுக்குறது கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஒருத்தவங்க கஸ்டமர் கேட்டாங்கன்னா, அத பண்ணி குடுப்போம். ஏன்னா, விவரம் தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் தான் இந்த எந்திரத்த தெளிவா வாங்கிட்டு போவாங்க. சரிங்களா? என்ன வேணா சகலத்தையும் குடுக்கும். உங்களுக்கு திருமணம் ஆகலையா? இத வச்சு பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா திருமணம் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த தொழில், வியாபாரம், இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாத்துக்கும் இது ஒண்ணு போதும். இந்த ஒரு எந்திரம் போதும். நெறைய பேர் சொல்லுவாங்க, ஆன்மீகத்துக்குள்ள நெறைய பேர் வருவாங்க. தெய்வத்திட்ட சரணடைன்னு வருவாங்க. ஒரு தெய்வத்த கும்பிடுவாங்க. எந்த ஒரு ஒரு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லன்னு டக்குன்னு இன்னொரு தெய்வத்திட்ட போவாங்க. அதுட்டயும் ஒரு மாரி ரிசல்ட் இல்லன்னா டக்குன்னு இன்னொரு தெய்வத்திட்ட போவாங்க. முருகன கும்பிடுவாங்க, வாராகிய கும்பிடுவாங்க, காளிய கும்பிடுவாங்க, கருப்பர கும்பிடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. காளிய புடிச்சீங்கன்னா, காளிட்டயே சரணடைஞ்சிரணும். "வாழ்வோ! சாவோ! நீதான்" அப்படின்னு சரணடைஞ்சிரணும். அப்பதான் எந்த தெய்வத்தோட அனுக்கிரகங்களும் வெகு சீக்கிரம் கிடைக்கும். சரிங்களா? ஒரு தெய்வத்த புடிச்சா நல்லா முதுகெலும்பு மாரி நிக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த எந்திரத்த கொண்டு எந்த தெய்வத்த வேணாலுமே தனக்கு சாதகமா வசியம் பண்ணி வச்சுக்க முடியும். சரிங்களா?
இதில சிறப்புமிக்க என்ன அப்டின்னா, நீங்க வந்து இந்த தெய்வத்த வச்சு கருப்பர் அதிகமா வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுது? அடுத்த வாரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்க போதா? இல்ல அடுத்த மாசம் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நல்லது, கெட்டது எது நடந்தாலும் முன்கூட்டியே சொல்லிரும்பா. சரிங்களா? இறப்ப மட்டும் சொல்லாது. இப்போ உங்க வீட்ல யாராச்சும் இறக்க போறாங்க அப்டின்னா, வீட்ல ஏதாவது ஒரு இறப்பு விழப்போகுதுன்னு மட்டும் தான் சொல்லும். ஆனா இந்த நபருன்னு மட்டும் காட்டாது. சரிங்களா? உங்களுக்கு லாட்டரி டிக்கெட் வேணுமா? லாட்டரிக்கு நம்பர் கேட்டா கண்டிப்பா கனவுல வந்து காட்டும். எதனால நான் இவ்வளோ தெளிவா சொல்றேன்னா, சகல தெய்வத்தையுமே அடக்கி இழுத்துட்டு வரக்கூடிய எந்திரம் இது. சரிங்களா? தெய்வத்த இழுத்துட்டு ஆகர்ஷணம் பண்றது வேற. அத அடக்கி ஆகர்ஷணம் பண்றதுங்கிறது வேற. இதோட மகத்துவம் சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். இந்த எந்திரத்த எவன் ஒருவன் தினந்தோறும் இது பண்றானோ, வாழ்க்கையில பணம், பேரு, புகழ், அரசியல் எதாக வேணா இருக்கட்டும். அது அனைத்திலயும் பல மடங்கு வெற்றி அவன் குவிப்பான். லோக வசியம், சர்வ வசியம் எல்லாமே ஆடும். இந்த சில சில பேருக்கு இந்த பேய் பிடிக்கிறது, துஷ்ட சக்திகளோட தொந்தரவு, தீராத செய்வினை, ஏவல், பிரச்சனை இத வாங்கி வீட்ல வச்சாவே போதும். கிட்ட கூட நெருங்க முடியாது. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு யாராச்சும் மாறணும், செய்வீன பண்ணுனாங்கன்னா, நீங்க வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு பண்ற மாரி. நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் அடிச்சிரும். அது ஏவல் வரங்குள்ளயும் உங்க எதிரியோட கருவ அறுத்துட்டு வரும். நீங்க வணங்கக்கூடிய தெய்வமே. சரிங்களா? அப்படி சிறப்புமிக்க எந்திரம் இது. இந்த எந்திரத்த பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். சரிங்களா? ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. நான் இந்த எந்திரத்த ஸ்க்ரீன்ல குடுக்கல. சரிங்களா? நம்ப சேனலுக்கு தெரியும். ரெகுலரா பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். கண்டிப்பா நம்ப ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையும் சொல்றோம். ஏன்னா, நான் அந்த எந்திரத்த நான் YouTubeல ஸ்க்ரீன்ல குடுக்கலன்னா, தவறான தவறான நபர்கள்ட்ட இந்த எந்திரம் போணுச்சுன்னா, அது எப்படி வேணா பயன்படும். சரிங்களா? அதான் சொல்றேன். நல்லவங்க கைக்கு இந்த மாரி எந்திரம்லாம் போகணும். ஒரு தெய்வீக எந்திரம்னா, நல்லவங்க கைக்கு போகணும். இந்த எந்திரத்த பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த எந்திரத்த கொண்டு சிவ வழிபாட்டுல இறங்கும்போது, மலையளவும் செஞ்ச பாவம் கடுகளவு ஆகும். சரிங்களா? மலையளவு செஞ்ச பாவம் கூட கடுகளவா ஆயிரும். எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, இந்த எந்திரத்த கொண்டு சிவபெருமான வழிபடும்போது, நீங்க செஞ்ச கருமாலாம் படிப்படியா குறையும் உங்களுக்கு. சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.